மாலவிலை கூட மறுபடியும் ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு உயிரோடு இருக்கிறார் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம வேத தியானத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், நல்ல கவனிங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நல்ல கவனிங்க, சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையில சில சோதனைகள் வரும், சில நெருக்கங்கள் வரும், சில உபத்திரவங்கள் வரும். ஒரு விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையில வரும்போது பாருங்க, அந்த சூழ்நிலையில, அந்த சோதனையில, அந்த நெருக்கத்துல, அந்த பிரச்சனையில, அந்த போராட்டத்துல அவர் தப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையில சோதனைகளோ நெருக்கங்களோ போராட்டங்களோ வருதுன்னா நிர்மூலமாகி போவதற்காக அல்ல, மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிலை நிற்பதற்காக. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கம் வருது, ஒரு போராட்டம் வருது, இல்ல ஒரு சோதனை வருதுன்னா உலகம் நினைக்கலாம் நம்மளை பார்த்து இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனா முடியறதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல, நம்மளை மறுபடியும் எழுந்து நிலைநிற்க பண்ணுவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப சோதனை வருதுன்னா நல்ல கவனிங்க, சோர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரயாணம். நம்மள இப்ப எப்படி இருக்கோம்னா பிரயாணத்தில் இருக்கிறோம். நம்ம யாரும் எங்க அடிமைத்தனமாகி எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு கானானுக்குள்ள போய் உட்கார்ல. நம்முடைய வாழ்க்கையில கானான் வந்துச்சானா இல்ல, ஆனா நம்முடைய லக்கு கானான், நம்முடைய லக்கு பரலோகம். நம்ம எதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம்னா அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட நம்ம பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்ம கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், செழிப்பை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆசுவத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன செய்யல, என்ன கானானுக்குள்ள போகல. கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம இன்னும் பிரயாணத்துல தான் இருக்கிறோம். பிரயாணம் முடிஞ்சு போச்சு நினைக்க வேண்டாம். நம்ம என்ன பிரயாணத்துல இருக்கிறதுனால பாருங்க, கானானுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம யாருன்னா சுதந்திரவாளி. கானானுக்குள்ள போயிட்டோம்னா சுதந்திரவாளி. அப்ப அந்த கானானுக்குள்ள போகிறது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய பிரயாணத்துல சில சிக்கல்கள் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம், சில முட்கள் வரலாம், சில கரடு முரடுகள் வரலாம், சில மேடுகள் பள்ளங்கள் வரலாம். எல்லாவற்றிலும் நம்மளை கரம் பிடித்து கொண்டு சேர்க்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சோதனையை பார்த்து சோர்ந்து போய் விடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, சோதனையை பார்த்து சோர்ந்து விடாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வராது. பாருங்க, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்ட போது, தேவனை நோக்கி பார்த்த போது, தேவனை நோக்கி பெருமூச்சு விட்ட போது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை பார்த்து, பெருமூச்சை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார்? நான் மீட்கிறது சாதாரண மீட்பு இல்லை, சாதாரணமான மீட்பு இல்ல. உங்களை என்னையோ எப்படி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டாரோ, அதே போல அவருடைய வல்லமையுள்ள கரத்தை அந்த எகிப்துக்குள்ள காமிச்சு 10 வாதைகளால அந்த எகிப்தியரை வாதித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். ஹல்லேலூயா.
கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி என்ன? செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனா அந்த செங்கடலை பார்த்த உடனே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பார்த்த உடனே, ஐயோ நாங்க இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு சொல்லி பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டிருக்குது. என்ன செய்யன்னு தெரியாத சூழ்நிலையில மறுபடியும் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலே என் தேவன் மறுபடி அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் புதிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, செங்கடலை இரண்டாய் பிளந்துட்டாரு. செங்கடலை இரண்டாய் பிளந்த பிற்பாடு இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நெருக்கங்கள் வந்து நம்மளை எங்கேயும் போக விடாதபடிக்கு நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை விடுவிச்சாதான் நம்ம என்ன செய்வோம்? ஒரே ஆகா ஓகோ தான், ஒரே சந்தோஷம் தான், ஒரே மகிழ்ச்சி தான். என்ன செய்யும்? ஒரு ஆபத்துல இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிச்ச உடனே நமக்குள்ளால சந்தோஷம் என்ன செய்யுது? பொங்குது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எகிப்தியர் விரட்டிக்கிட்டு வரும்போது செங்கடலை இரண்டாய் பிளந்து தேவன் அற்புதங்களை செய்த உடனே சந்தோஷம் பொங்கிச்சான். என்ன செஞ்சாங்கன்னா, ஆடல் பாடலோட அந்த 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் செங்கடலை பிளந்த உடனே 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னா, நல்ல ஆடல் பாடலோடு தேவனை துதித்து கொண்டே வந்தாங்களாம். நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி. ஆகா, என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி மகிழ்ச்சியோடு வந்துகிட்டு இருந்தாங்களாம். பாருங்க, செங்கடலை விழுந்து செங்கடலை விட்டு வெளியே வந்த உடனே சூர் வனாந்தரத்துக்குள்ள வந்தாங்களாம். 3 நாட்கள் இந்த சூர் வனாந்தரத்துல இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குடிக்க தண்ணி இல்லை. இந்த சூர் வனாந்தரத்துல குடிக்க தண்ணி இல்லாம அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. 3 நாட்கள் இந்த வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணி அடுத்தது எங்க வராங்கன்னா, மாறாக்குள்ள வராங்க. இந்த 15வது அதிகாரத்தை நம்ம 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். கவனிங்க, வனாந்தரம் முடிஞ்சு எங்க வராங்கன்னா, மாறாக்குள்ளால. இப்ப மாறாக்குள்ள வந்த உடனே 3 நாட்கள் சூர் வனாந்தரத்தில் நடந்த இந்த ஜனங்களுக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல. இப்ப மாறாவை பார்த்த உடனே அங்க தண்ணி செழிப்பா இருக்குது. இந்த தண்ணியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆகா, வறண்டு போன என்னுடைய நாக்குக்கு, துவந்து போன என்னுடைய இருதயத்துக்கு தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் தண்ணி எடுத்து குடிச்சா. இந்த தண்ணி எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சான். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வறட்சி வரும்போது ஏதோ ஒரு செழிப்பை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சது? ஓடி போய் கமுந்து விழுந்தது இல்ல. ஒரு சகோதரர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, கிட்டத்தட்ட வயது 35-36 ஆகிடுச்சு. வீட்டில் சம்பந்தம் பார்த்தாங்க. சம்பந்தம் பார்த்துட்டே இருந்தாங்க. இத்தனை சம்பந்தங்கள் வந்துச்சு. இவருக்கு படிப்பு இல்லை, அழகு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு உதவிக்கிட்டே இருந்தார். கடைசியா பார்த்தீங்கன்னா, அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு வந்தாங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சிருச்சு. பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு ஆகா, என் வனாந்தர வாழ்க்கைக்கு உதவி வந்துட்டாப்பா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். பார்த்த உடனே பட்டுன்னு விழுந்துட்டாரு. பொண்ணை பார்த்த நிமிஷமே விழுந்துட்டாரு. அப்போ வீட்டில் போய் சொல்றாரு, எனக்கு இந்த பொண்ணை கட்டுவீங்கன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, இப்போ அதெல்லாம் ஒன்றும் உடனே பண்ண முடியாது, விசாரிக்கணும், விசாரிச்சு இதுதான் செய்யணும் அப்படின்னாக்கி இது நிற்க மாட்டார். ஒத்த காலில் நிற்கிறாரு. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி வேற வழி இல்லாமல் குடும்பத்தார் என்ன செஞ்சாங்கன்னா, திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் பண்ணி 2 மாசம்தான் பாருங்க, வாழ்க்கையே கசந்து போச்சு இவருக்கு. ஏண்டா திருமணம் பண்ணணும்னு நொந்துட்டார். 2 மாசத்துல அம்மாட்ட என்ன சொன்னாங்க, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், தயவு செய்து நல்லா இருப்பீங்க, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துங்க அப்படி கேட்கிற அளவுக்கு பாருங்க. பார்த்த உடனே கமந்து விழுந்துட்டாரு, பார்த்த உடனே பரவசம் ஆயிட்டாரு. ஆனா 2 மாசத்துல வாழ்க்கை என்னவா போச்சு? கசப்பா போச்சு.
இதே போல இஸ்ரவேல் ஜனங்க பார்த்த உடனே தண்ணியை பார்த்த உடனே கமந்து விழுந்துட்டாங்க. ஆனா தண்ணி எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சா. இந்த கசப்பை பார்த்த உடனே இவர்கள் என்ன செஞ்சாங்களான்னா முறுமுறுத்தார்களாம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவன் இவர்களை மகிமையான கருத்தினால நடத்தி இருக்கிறாரு, வல்லமையுள்ள கருத்தினால நடத்தி இருக்கிறாரு. தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறத இந்த எகிப்துக்குள்ளால ஒவ்வொரு நாளும் தேவன் காமித்தார் அவருடைய வல்லமையுள்ள கருத்தை. வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனம், இந்த எகிப்துக்குள்ளால இவங்க இருக்கும்போது பார்வோன் இவங்களை ஒடுக்கினதுனால இவங்களுடைய ஜீவனே கசப்பாய் போயிட்டான். ஒருவர் வாசிக்கலாம், 1 யாத்திராகமம் 1:14. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். நல்ல கவனிங்க, அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் பாருங்க, ஜீவனையே கசப்பா போயிடுச்சு. அதிலெல்லாம் தேவன் விடுவித்தாரு, அதுல இருந்து தேவன் கொண்டு வந்துட்டாரு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த ஜீவன் கசப்பாய் போன காரியத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்துட்டாரு. ஆனா இங்க மாறாவுல தண்ணி கசந்ததுனால தேவனுக்கு விரோதமாய் மோசே கிட்ட முறுமுறுத்தார்களாம். கவனிங்க, இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசே என்ன செஞ்சா? தேவனை நோக்கி பார்த்தாங்க. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா நன்றி மறந்தவர்களாய் முறுமுறுத்தார்கள். மோசையோ தேவனை நோக்கி பார்த்த. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில சில கசப்பான சம்பவங்கள் வரலாம், சில கசப்பான சூழ்நிலைகள் உண்டாகலாம், சில கசப்பான சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகலாம். நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. நல்ல ஆடல் பாடலோட வராங்க, சங்கீதம் பாடுறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, தேவனை போற்றுகிறாங்க, நல்ல உற்சாகமாய் வந்து கொண்டிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன சூழ்நிலை, ஒரு சின்ன கசப்பு வாழ்க்கையில உண்டான ஒரு சின்ன கசப்புனால என்ன செஞ்சாங்கன்னா முறுமுறுத்தார்களா. ஹல்லேலூயா. செய்த நன்மைகளை மறந்து போனார்கள். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. இவங்கெல்லாம் முறுமுறுத்தாங்க. மோசே மட்டும் என்ன செஞ்சாருன்னா தேவனை நோக்கி பார்த்தாரு. தேவன் அங்கே ஒரு மரத்தை காமித்தாராம். அந்த மரத்தை தூக்கி தண்ணீர்ல போட்ட உடனே தண்ணீர் என்னவாய் மாறிற்று? மதுரமாய் மாறிற்று. கவனிங்க, இந்த திருமணத்தை பண்ண சகோதரர் கூட 2 மாசம் வாழல. அம்மா கிட்ட போய் கேட்டாரு, எனக்கு எப்படியாவது டைவர்ஸை வாங்கி கொடுத்தங்க, இந்த பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது, இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்டவர் சொல்றாரு, இந்த பொண்ணோட வாழவே முடியாது அப்படின்ட்டாரு. ஆனா என்ன செஞ்சாங்கன்னா அந்த அம்மா 2 பேர்த்த சர்ச்சை கூட்டு போய் பாஸ்டர் சொல்லி ஜெபமணி அவங்களுக்குள்ள சத்தியத்தை விதைக்க 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 அவர்கள் இருவருக்குள்ளும் ஒருமன ஆவி வந்துச்சு. இருவரும் ஒற்றுமையாய் வாழ ஆரம்பித்தாங்க. அவருடைய கசப்பு, அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த கசப்பை கத்த மதுரமாய் மாற்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு 2 குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்காங்க. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, இந்த மாறாவின் அனுபவம் இந்த மோசைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரத்தை தூக்கி இந்த தண்ணிக்குள்ள போட்டுன்னு. மோசை இந்த மரத்தை தூக்கி தண்ணியில போட்ட உடனே இந்த கசப்பு நிறைந்த தண்ணீர் எப்படி ஆயிடுச்சு? இனிப்பாய் மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. இதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா முறுமுறுக்க கூடாது. தேவனை நோக்கி பார்க்கணும். தேவன் அந்த கல்வாரி சிலுவையை நமக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்களை மாற்ற நமக்காக கல்வாரி சிலுவை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால எப்பெல்லாம் கசப்பு, எப்பெல்லாம் நெருக்கம், எப்பெல்லாம் உபத்திரவம், எப்பெல்லாம் வியாகுலம், எப்பெல்லாம் வேதனை, எப்பெல்லாம் சஞ்சலம், எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், எப்பெல்லாம் வியாதிகள், எப்பெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், எப்பெல்லாம் கசப்பான அனுபவங்களை நம்ம பார்க்கிறோமோ அப்பெல்லாம் அன்பான தேவனுடைய பிள்ளையை நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் அந்த கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரை இதை அனுமதிச்சீங்க, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த போராட்டம்னு சொல்லி தேவனை பார்த்து செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது.
அநேகருடைய வாழ்க்கையில அநேக சொல்றோம், சில நெருக்கத்தை வேலையில, சில சோதனையின் வேலையில அநேக சொல்றோம், ஆண்டவருக்கு என்னை இந்த காரியத்துல கைவிட்டாரு, ஆண்டவருக்கு கண் இல்லையா, இப்படி எல்லாம் சில கிறிஸ்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவனாக இருந்தா என் வாழ்க்கையில இந்த காரியத்தை அனுமதிப்பாரான்னு கேட்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில கசப்புக்கு பதிலாய் இனிப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவம் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு இனிமையான அனுபவம், ஒரு சுகமான அனுபவம், ஒரு மதுரமான அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கவனிங்க, இங்க இந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின பிற்பாடு ஆண்டவர் சில கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். சில கட்டளைகளை கொடுத்து அவர்களை நடத்த ஆரம்பிச்சார். பாருங்க, இந்த மாறாவில் இவங்க யாரும் ராத்தங்களை இந்த மாறாவை விட்டு கடந்தவங்க எங்க போனாங்கன்னா ஏலிமுக்கு போனார்களாம். ஏலிமுக்கு போன போது அங்க என்ன இருந்துச்சா, 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும். ஹல்லேலூயா. என்ன குறிக்குதுன்னா, ஒரு கசப்பான அனுபவத்துல தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா மறுபடி கர்த்தர் உங்களை கொண்டு எங்க விடுறாருன்னா ஒரு செழிப்பான அனுபவத்துக்குள்ள கொண்டு விடுறாரு. ஹல்லேலூயா. நீ கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பான அனுபவங்களுக்கு பதிலாக கர்த்தர் உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு நிச்சயமாய் நிலைநிற்க பண்ணுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த கானானை இலக்காய் வைத்து கடந்து வரும்போது பாருங்க, இந்த கசப்பான அனுபவத்தை தாண்டி எங்க வந்து பாளையம் இறங்கினாங்க, எங்க வந்து தங்கினாங்கன்னா ஏலிம்ல வந்து தங்கினாங்களா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையை தேவன் கசப்பான வாழ்க்கை, ஒரு ஸ்திரீயுடைய கசப்பான வாழ்க்கையை தேவன் மதுரமான வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மதுரனாலே என்னது? இனிப்பு. சரி, கவனிங்க, ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார், கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினார். ரூத் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரூத் புஸ்தகத்தை 1வது அதிகாரம், ரூத் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு ஒருவர் வாசிங்க. அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறா என்று சொல்லுங்கள். கவனிங்க, இந்த நகோமி என்ன சொல்றாங்கன்னா, என் வாழ்க்கை கசந்து போச்சு, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் கெட்டு போச்சு, என் வாழ்க்கையில எல்லாமே குறைந்து போச்சு, நான் ஒரு காலத்துல நிறைவுள்ளவளா இருந்தேன், இப்ப வெறுமை உள்ளவளா ஆயிட்டேன், அதனால நீங்க என்ன நகோமின்னு என்ன? இனிமையானவள். நீங்க என்ன இனிமையானவள் சொல்லாம கசப்பானவள் சொல்லுங்க, என்ன நகோமின்னு சொல்லாம என்ன மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி இந்த நகோமி சொல்றாங்க. கவனிங்க, இந்த நகோமியுடைய வாழ்க்கை இவ்வளவு கசந்து போன காரணம் என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வனாந்தரத்துல வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வனாந்தர வாழ்க்கையில சில சிக்கல்கள், சில நெருக்கங்கள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில வேதனைகள், சில கண்ணீர்கள், சில கவலைகள், சில துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். இந்த கசப்புகள் கடந்து வரலாம். இந்த கசப்பு வரும்போதெல்லாம் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் கல்வாரி சிலுவை. இது உங்களுடைய வாழ்க்கையில முதல் அனுபவமா இருக்கணும். 2வது அனுபவம், நீங்க எங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கீங்களோ, எங்க கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறாரோ, இன்னும் குறிப்பாய் சொல்ல போனா அவருடைய சேட்டை நிழல்ல உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா, அங்கிருந்து ஒருபோது நீங்க என்ன செய்யக்கூடாது, வழி விலகி போய்விடக் கூடாது. அவரு கிருபையாய் ரட்சித்து உங்களை இந்த வனாந்தர பாதையில நடத்தி கொண்டு வந்து அவருடைய சேட்டையின் நிழல்ல தஞ்சம் புக வச்சிருக்கிறாரு. நல்ல கவனிங்க, உங்களை கொண்டு கானான்ல சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. உங்களை கொண்டு கானானுக்குள்ள சேர்க்கிற வரைக்கும் என் தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டாரு. ஆனா ஒருபோதும் நீ என்ன செய்யக்கூடாது, தேவ சமூகத்தை விட்டு விலகிவிடக் கூடாது. நல்ல கவனிங்க, இந்த நகோமி சொல்றாங்க, என் வாழ்க்கை நல்ல இனிப்பான வாழ்க்கை இப்ப கசப்பாய் போயிடுச்சு. ஆனா இந்த நகோமி கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. இந்த நகோமியுடைய வாழ்க்கை கசந்து போன காரணம் என்ன?
இந்த நகோமி இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்கல்ல, நான் நிறைவாதான் இருந்தேன், இப்ப வெறுமையா இருக்கிறேன். எங்க இருந்தாங்கன்னா பெத்லகேம்ல இருந்தாங்க. பெத்லகேமுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்பத்தின் வீடு. பெத்லகேமுடைய பேர் என்ன? அப்பத்தின் வீடு. என்ன சொல்லணும்னா ஆசீர்வாதத்தின் மேன்மை. ஏன்னா இந்த பெத்லகேம்ல தான் உலகத்துக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த பெத்லகேம்ல பாத்தீங்கன்னா நல்ல வார்கோதுமை விளைகிற இடம். இந்த பெத்லகேம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற இடம். இந்த பெத்லகேம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த பெத்லகேம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம். இந்த பெத்லகேம் மேல தரிசனம் உண்டு. இந்த பெத்லகேம் மேல திட்டம் உண்டு. பெத்லகேம்னாலே தேவனுடைய சேட்டை. நல்ல கவனிங்க, இந்த பெத்லகேம்ல இருக்கிறா. இந்த பெத்லகேம்ல இந்த நகோமி இருக்கும் போது வேதம் சொல்லுது இந்த பெத்லகேம்ல பஞ்சம் வந்துருச்சான். ரூத் 1வது புஸ்தகம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சொல்லுது பெத்லகேம்ல பஞ்சம் உண்டாயிடுச்சு. கவனிங்க, இந்த பஞ்சம் ஏன் வந்துச்சு? பெத்லகேமுக்கே பஞ்சமா? ஆகாரத்தின் நிறைவுக்கே ஆகார குறைவா? அப்பத்தின் வீட்டுக்கே அப்ப குறைவா? ஆசீர்வாதத்தின் மேன்மைக்கு ஆசீர்வாதம் குறைவா? பெத்லகேமிலே வார்கோதுமை குறைவு பஞ்சம் உண்டாயிடுச்சா? பெத்லகேமுக்கு எப்படி பஞ்சம் உண்டாயிடுச்சு? நல்ல கவனிங்க, வசனம் ரூத் 1:1 சொல்லுது பெத்லகேம்ல பஞ்சம் உண்டாயிடுச்சு. ஏன் பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னா அதே இதுல அதுக்கு முந்தின வசனம் நியாயாதிபதிகள் 21 25வது வசனத்தை வாசிக்கும் போது அதான் அந்த ரூத் 1க்கு முந்தினது. வாசிக்கலாம் வருவார். அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை. இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அதாவது என்ன சொல்லாங்கன்னா, என்ன வசனம் சொல்லுதுன்னா, அவன் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து வந்தான். இஸ்ரவேல்ல போதனை இல்ல, இஸ்ரவேல்ல ராஜா இல்ல, இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிகள் இல்ல. நியாயாதிபதிகளின் நாட்கள். இந்த நியாயாதிபதி நாட்கள்ல அவன் விருப்பம் போல அவனுக்கு என்னென்ன தோணுதோ தேவ பயம் இல்லாதபடிக்கு வாழ ஆரம்பிச்சுட்டான். தேவ பயம் இல்லாத இடத்துல என்ன உண்டாகும்னா பஞ்சம் உண்டாகும். தேவ பயம் இல்லாத இடத்துல ஆசீர்வாத குறைவு உண்டாகும். தேவ பயம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதங்கள் முற்றுமாய் முடிஞ்சு போயிடும். தேவ பயம் இல்லாத இடத்துல தரித்திரங்கள் உண்டாகும். தேவ பயம் இல்லாத இடத்துல நெருக்கங்கள் உண்டாகும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பெத்லகேம்ல தேவ பயம் இல்லாதனாலதான் என்ன உண்டாயிடுச்சு? பஞ்சம் உண்டாயிடுச்சு. இப்ப கவனிங்க, இந்த பஞ்சத்தினால இந்த பெத்லகேமை விட்டு, அதாவது என்ன செய்கிறானா, இந்த தேவ சமூகத்தை விட்டு, இந்த அப்பத்தின் வீடை விட்டு, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு, இங்க கவனிங்க, எப்படியாவது என்ன செய்யணும்? போயிடணும். எங்கேயாவது ஆசீர்வாதம் உண்டா? எங்கேயாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா? இருக்கிறது எங்க? ஆசீர்வாதத்தின் மேன்மைக்குள்ள இருக்கிறோம். அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பாவுடைய சேட்ட நிழல்ல இருக்கிறோம். இதை விட ஆசீர்வாதமான ஒரு இடம் எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. ஆனா என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கங்கள், ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவுகள், ஏதோ ஒரு பஞ்சம் வந்தவுடனே என்ன செய்யணும்னாக்கி எங்க ஓடி போலாம், எங்கடா ஓடி போலான்னு தேடுறோம். தேவ பிள்ளைகளாகி நாம ஒருபோதும் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகி போய்விடக் கூடாது. சில சோதனைகள், சில நெருக்கங்கள் சில வேளையில வரலாம். இதை பார்த்து என்ன செய்து விடக்கூடாது? பயந்து விடக்கூடாது. கவனிங்க, இந்த நகோமி பயந்துட்டாங்க. பயந்து தேவ சமூகத்தை விட்டு, தேவன் விசாரிக்கப்பட்ட இந்த பெத்லகேம் இதை விட்டு என்ன செஞ்சாங்கன்னா நேரா மோவாப்புக்கு போனாங்களாம். ஹல்லேலூயா. மோவாப் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? தேவன் அருவருக்கிற இடம், தேவனுக்கு பிரியமே இல்லாத இடம். இந்த மோவாபியர் யாரு?
இந்த மோவாபியர் யாருன்னா, லோத்தின் நாட்கள்ல லோத்துடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில திருமணம் ஆகாதோ, நமக்கு ஆண் துணை வராதோன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து அதன் நிமித்தமாய் தகப்பனை குடியினால வெறிக்க செய்து இந்த 2 பிள்ளைகளும் தகப்பனோடு இருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் மோவாப். ஒருத்தி பெற்றுக்கொண்டவள் மோவாப், இன்னொருத்தி பெற்றுக்கொண்டவள் அம்மோன். இப்ப இந்த மோவாபு சந்ததி பிறப்பை எப்படி இருக்குன்னா அசிங்கம், பிறப்பை அருவருப்பு, பிறப்பை கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாதது. இப்படி பிறந்தது மட்டுமல்ல, இந்த மோவாபியர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து அப்படியே கால்நடையா வரும்போது மோவாபியர் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கலகத்தை உண்டு பண்ணினார்கள். மட்டுமல்ல, இந்த மோவாபியர் தான் பிழையாம் தீர்க்கதரிசிக்கு கூலி பொருத்தி இந்த ஜனங்களை சபிக்க முடியாது சொன்னவர்கள். இந்த மோவாபியர் ராஜா பாலாக் என்கிற இந்த மனுஷன் தான் பிழையாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த ஜனங்களை இப்படி தேவனுடைய பார்வைக்கு மறுபடியும் அருவருப்பான காரியங்களை செய்தவர்கள். அதை ஆண்டவர் சொல்றது பாருங்க. இந்த மோவாபியர் மட்டும் 10 தலைமுறை ஆனாலும் இவர்கள் என்ன செய்யக்கூடாதா? இவர்களோடு உறவாடக்கூடாதா? இவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாதா? அந்த அளவுக்கு தேவன் அருவருப்பாய் பார்க்கிற இந்த மோவாப் தேசத்துக்கு போகும்படியாக முடிவு செய்தார். ஹல்லேலூயா. தவறான முடிவு எடுக்க ஆரம்பிச்சான். மோவாப்புக்கு போனது மட்டுமல்ல, மோவாப்புல போய் விசிட்டிங் விசால போனோம். ஏதோ 1 வருஷம் இருந்தோம், 2 வருஷம் இருந்தோம். பஞ்சம் தீர்ந்து போன உடனே திரும்பி வரணுங்கிற எண்ணத்துல போகல. என்ன செஞ்சான்? அங்க போய் பெண் கொண்டார்களாம். 2 பிள்ளைகளுக்கும் பெண் கொண்டு என்ன செஞ்சாங்க? அங்கே கூடாரம் போட்டுட்டாங்க. அங்கே தன்னுடைய வீடை அமைத்து கொண்டாங்க. அங்கதான் உங்களுடைய எதிர்காலம், அங்கதான் எல்லாரும் சொல்லி அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல கவனிங்க. அங்க செட்டில் ஆனதுனால, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதுனால புருஷனையும் பறி கொடுத்தார்கள், 2 பிள்ளைகளையும் பறி கொடுத்தார்கள். வாழ வழி இல்லாமல் நிராயுதபாணியாகி மறுபடியுமாய் பெத்லகேமுக்குள்ளே திரும்பி வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பெத்லகேமுக்குள்ள திரும்பி வரும்போதுதான் எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஐயோ நீ நகோமி இல்ல, நகோமி வந்துட்டேன்னு சொல்லும் போது இந்த நகோமி சொல்றாங்க, என்னை பார்த்து நகோமின்னு சொல்லாதீங்க, என் வாழ்க்கை கசப்பாய் போயிட்டு, என் வாழ்க்கை மாறாவாய் போயிட்டு, அதனால நகோமி சொல்லாம என்ன மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி நகோமி சொல்றாங்க. ஆனா அந்த நகோமி ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அந்த வசனத்தை வாசிங்களேன். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை வெறுமையாய். நல்ல கவனிங்க. நம்ம சொல்றாங்க நான் நிறைவுள்ளவளாய் போன. அவ பெத்லகேம்ல இருக்கிற வரைக்கும் எப்படிதான் இருக்காங்க? கொஞ்சம் பஞ்சம், ஆனா நிறைவா தான் இருந்திருக்காங்க. ஆனா மோவாப்புக்குள்ள போய் அவங்களுக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, அவங்களுக்கு இச்சையானபடி, அவங்க விருப்பமானபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் என்னை வெறுமையாக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருபோதும் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் என்னை கிளேசப்படுத்தினார், கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார், கர்த்தர் என்னை குறைவாக்கினார் ஒருபோதும் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா கசந்து போன இந்த நகோமியுடைய வாழ்க்கையை மறுபடி செழுமையாக்கினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கசந்து போன இந்த நகோமியுடைய வாழ்க்கையை மறுபடி இன்பமாக்கினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கசந்து போன இந்த நகோமியுடைய வாழ்க்கையை மறுபடி இனிப்பாக்கினவர், மதுரமாக்கினவர் இந்த கர்த்தர். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அநேக சொல்றாங்க நகோமி என்னமோ பெத்லகேமை விட்டு போனது தேவனுக்கு சித்தம்னு சொல்றாங்க. ஏன்னா தேவன் தான் அந்த பாதையில நகோமியை நடத்தி கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா கிடையவே கிடையாது.
நகோமி போனது பின்வாங்கி போயிட்டா, தேவ சமூகத்தை விட்டு போயிட்டா, தேவனுடைய பாதத்தை விட்டு போயிட்டா, தேவனுடைய சேட்டையை விட்டு போயிட்டா. ஆனா மறுபடியும் அவ தேவனுடைய சேட்டையை தேடி வந்தா பாருங்க, மறுபடியும் கர்த்தருடைய நிழலை தேடி வந்தா பாருங்க, மறுபடியும் கர்த்தருடைய பாதத்தை தேடி வந்தா பாருங்க. அதனால அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடமான தேவனுடைய பிள்ளை சில சூழ்நிலையில சில நரக்கங்கள்ல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருப்போமானால் மறுபடியும் தேவனை நோக்கி ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல வர்றேன், உங்க பாதத்துல வர்றேன், உங்க சேட்டைக்குள்ள வர்றேன் ஆண்டவரே. என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குங்க, என்னுடைய தரித்திரங்களை மாற்றுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறாவின் கசப்புகளை, எல்லா மாறாவின் கசப்பின் அனுபவங்களை எனக்கு மாற்றி என் வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுங்க ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளுடைய சமூகத்தை மறுபடியுமாய் தேடி வந்து நம்ம கேட்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை மாற்றி நமக்கு தேவன் மதுரமான வாழ்வை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.